ஓகே, எஸ்ஏ 710 பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் எபிசோட் கொடுத்துருந்தேன். அதில் ஐ ஹவ் கிளியர்லி டோல்ட் யூ கரஸ்பாண்டிங் ஃபிகராக இருந்தாலும் சரி, கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்ட் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோடு சேர்ந்து முன்னாடி ஒரு காலம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த முன்னாடி ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை நம்ம எப்படி பர்சீவ் பண்ண போகிறோம்? இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கரஸ்பாண்டிங் ஃபிகர் அவ்வளோதான் அப்படி நீங்கள் பர்சீவ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். ஓ, இது கரஸ்பாண்டிங் ஃபிகர் மட்டும் இல்லை, திஸ் இஸ் தி கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே அப்படின்னா அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ ஹவ் டோல்ட் யூ இந்தியன் சினாரியோவில் 99% வந்து நம்ம கரஸ்பாண்டிங் ஃபிகராக தான் அதை வந்து என்ன பண்ணுவோம், ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வென் யூ ட்ரீட் இட் அஸ் அ கரஸ்பாண்டிங் ஃபிகர், நம்ம என்ன பண்ணுவோம் அதை, ஓகே, அந்த கரஸ்பாண்டிங் ஃபிகர் அதை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கரண்ட் பீரியடோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஆடிட் பண்ணுறோம். ஆடிட் பண்ணி ரிப்போர்ட்டில் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கும்போது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து கரண்ட் பீரியடோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை படிக்கும்போது இந்த கரண்ட் பீரியடோடைய ஃபினான்ஷியல் ஃபிகர்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது இன்னும் நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குது. இந்த வருஷத்தோட டேர்ன் ஓவர் எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எத்தனை பர்சன்ட் கம்மியாக இருக்குது, என்ன நடந்திருக்குன்ற அந்த மூமெண்ட்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக இது ஃபெசிலிட்டேட் பண்ணுது, அவ்வளோதான். மற்றபடி கரண்ட் பீரியடோட ஆடிட்டர் வந்து இந்த கரண்ட் பீரியடோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் ரிப்போர்ட் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் முன்னாடி காலமில் ஆட் பண்ணியிருக்கிறத நம்ம வெறும் கரஸ்பாண்டிங் ஃபிகராக மட்டும்தான் பார்க்குறோம். புரியுதா? இல்லைப்பா, கரஸ்பாண்டிங் ஃபிகராக நம்ம பார்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் படி பண்ணுறோம். ஓகேவா? அப்படி இல்லைனா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி நம்ம ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓ, அப்போ வி ஹாவ் டு கிவ் 2 ஒப்பீனியன்ஸ். கரண்ட் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கிட்ட கொடுக்கும்போதே ப்ரையர் பீரியடோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் சேர்த்து கொடுப்பாங்க. அது முன்னாடி ஆட் பண்ண காலமாக இருக்கலாம், இல்லை அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ரிப்போர்ட் கொடுக்கும்போது கரண்ட் பீரியட் காலம்க்கு மட்டும் நம்ம ரிப்போர்ட் கொடுக்கக்கூடாது. ப்ரையர் பீரியட் இதுக்கு முன்னாடி 2 வருஷத்தோட காலம் ஆட் பண்ணியிருக்காங்களா, அந்த 2 வருஷத்துக்கும் சேர்த்து நீங்கள் தான் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ ஃபார் த ஈஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, கரண்ட் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் பக்கத்தில் ஒரு காலம், அது வந்து போன வருஷம், தட் இஸ் ப்ரையர் பீரியட் அதோடதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ப்ரையர் பீரியட் ஃபிகர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு கிவ் தி செப்பரேட் ஒப்பீனியன். அப்போ 2 ஆடிட் ஒப்பீனியன் நீங்கள் கொடுப்பீங்க. ஃபார் த கரண்ட் பீரியட் தனியாக ஒன்று கொடுப்பீங்க, ஃபார் த ப்ரையர் பீரியட் தனியாக கொடுப்பீங்கப்பா. புரியுதா? ஸோ யூ கிவ் 2 ஒப்பீனியன்ஸ் ஆன் 1 year. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? 1 year மீன்ஸ் அப்படி கிடையாது, நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ 31 March 2025 வருஷம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டே அன்னைக்கு நீங்கள் பேலன்ஸ் ஷீட்லேயும் சரி, இல்லை P&Lலையும் சரி, உங்களோட 2 காலம் இருக்கும். ஒரு காலம் கரண்ட் இயரோட காலம், இன்னொரு காலம் வந்து ப்ரீவியஸ், தட் இஸ் ப்ரையர் பீரியட்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முந்தின வருஷம் ப்ரையர் பீரியடு, கரண்ட் இயர் 2 இருக்குது. இப்போ கரண்ட் இயரில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10 கோடி ரெவென்யூ பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரையர் பீரியடில் ஒரு 7 கோடி பண்ணியிருக்கீங்கன்னா இதில் வரிசையாக இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது, ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கும்போது, யூ ஹேவ் டு கிவ் ரிப்போர்ட் ஃபார் கரண்ட் பீரியட் ஃபிகர்ஸ் ஆல்சோ யூ நீட் டு கிவ் த ரிப்போர்ட், அண்ட் ஃபார் த ப்ரையர் பீரியட் ஃபிகர்ஸ் ஆல்சோ யூ நீட் டு கிவ் தி ரிப்போர்ட். 2 ரிப்போர்ட் கொடுக்கணும். எப்போது நீங்கள் இந்த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் செட்டை சும்மா ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி இது ஒரு கரஸ்பாண்டிங் ஃபிகராக பார்க்காம கம்ப்ளீட் செட் ஆஃப் 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை சைட் பை சைட் போடுறது எதுக்காக? சும்மா ஏதோ கரண்ட் பீரியட் ஃபிகர்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக நம்ம நினைக்காம இது கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இட்ஸ் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கிவ் 2 செப்பரேட் ஆடிட் ரிப்போர்ட்ஸ். மேம் சிஏ இன்டர்மீடியட் லெவலுக்கு நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் எக்ஸாமில் என்ன கேட்பாங்க, கரஸ்பாண்டிங் ஃபிகருக்கும் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, யூ வில் கிவ் 2 ரிப்போர்ட்ஸ். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர், தட் இஸ் ப்ரையர் பீரியடுடைய அமௌண்ட்டு டிஸ்க்ளோஷர்ஸ்லாம் இருக்கும் ஆஸ் பர் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப். ஓகேவா? அதை நீங்கள் வந்து ஒரு இன்டெக்ரல், ஒரு இந்த வருஷத்தோட கரண்ட் இயர் ஃபினான்ஷியல்ஸ் இருக்குல்ல, கரண்ட் இயர் ஃபினான்ஷியல்ஸ்னுடைய ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக ஒரு போன வருஷத்தோடய சேர்த்து போடுறாங்க. ஸோ அது நம்ம கம்பேரிசன் ஈஸியாக இருக்கும் நார்மலாக அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் ஃபிகராக எடுத்துப்பீங்க. இதே அமௌண்ட்டு டிஸ்க்ளோஷர்ஸு இது எல்லாத்தையும் ஆஸ் பர் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் கொடுத்து முன்னாடி ஒரு காலம் போட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும், ரெண்டுத்தினுடைய ஃபினான்ஷியல்ஸ்க்கும் நீங்கள் 2 ரிப்போர்ட் தனித்தனியாக கொடுக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா தட் இஸ் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அவ்வளோதான். இதை தாண்டி ஒன்றும் பெருசாக வந்து தெர் இஸ் நோ என்ன சொல்கிறது, ரொம்ப காம்ப்ளிகேஷனாக நம்ம பண்ணிக்க வேண்டாம். இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன், இதை படிச்சுக்கோங்க. ஸோ தட் ஏதாவது ஒரு கேஸ் பேஸ்டு சினாரியோ மாதிரி வராது, பட் வந்தால் நம்ம வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு அட்டெண்ட். ஓகேவா? ஸோ எஸ்ஏ 710 ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம், கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அவங்க சொல்லி கேட்போமே, எஸ்ஏ 710ஓட நேம் என்னன்னா கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன், புட் ஹைஃபன் அண்ட் ரைட்
கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன்றது காமனான நேம். கரஸ்பாண்டிங் ஃபிகருக்கும் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் காமனான ஒரு டேர்ம் வந்து கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அப்போ கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு காமன் டேர்ம். அதை ரெண்டாக பிரிக்கணும். கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸும் இருக்கிறதுல கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்குது. அவ்வளோதான். அப்போ அவங்க கேட்பாங்க கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் என்ன? ஒன்றும் இல்லைப்பா, ப்ரையர் பீரியடோட அமௌண்ட்டையோ டிஸ்க்ளோஷரையோ ஆஸ் பர் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் இந்த கரண்ட் பீரியடோட சேர்த்து போட்டாங்கன்னா அது பேர் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். சில நேரத்தில் அது கரஸ்பாண்டிங் ஃபிகர் மாதிரி போடுறாங்க, சில நேரத்தில் அது கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. கரஸ்பாண்டிங் ஃபிகர் மாதிரி நம்ம எப்போ கன்சிடர் பண்ணணும்னா, எப்போ இந்த கரண்ட் பீரியடுக்கு உட்பட்ட ஃபினான்ஷியல் ஃபிகர்ஸை நம்மகிட்ட கொடுக்கும் போது அதோட சேர்த்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கரண்ட் பீரியடோட ஃபினான்ஷியல்ஸை நல்லா புரிஞ்சுக்க இது ஃபெசிலிட்டேட்டிவாக இருக்குன்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா அது கரஸ்பாண்டிங் ஃபிகர். அப்போ நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டை வெறும் கரண்ட் பீரியடுக்கு மட்டும் கொடுத்தா போதும். இதுவே கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாணியில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆடிட் ஒப்பீனியன், தட் இஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை எத்தனை ப்ரையர் பீரியடுக்கு அவங்க வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்களோ கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அத்தனை ப்ரையர் பீரியடுக்கும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், தனித்தனியாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். இது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இது கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். கரஸ்பாண்டிங் ஃபிகர் வந்து இந்தியன் சினாரியோ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. மேம் நமக்கு எதுக்கு மேம் இன்டர்நேஷனல் சினாரியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெஸ்லே இந்தியா இட்ஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா, பட் நெஸ்லே இந்தியாவை ஆடிட் பண்ணக்கூடிய ஒரு இந்தியன் கவுண்டர் பார்ட்டை எப்படி ஆடிட் பண்ணணும், அதை ஹி ஹேஸ் டு ஃபாலோ கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா நெஸ்லே இந்தியாவுடைய அந்த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க யாரோட கன்சாலிடேட் பண்ணணும், அவங்க பேரண்ட் கம்பெனியோட கன்சாலிடேட் பண்ணணும். அந்த பேரண்ட் கம்பெனி தேர் ஃபாலோயிங் தி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறதுனால தே ஃபாலோ கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. புரியுதா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி ப்ரெசென்ட்டில் இருக்கும்? இட் இஸ் ப்ரெசென்டட் இன் ஆல் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ். எந்தெந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ப்ரெசென்ட் பண்ணணுமோ எல்லா இடத்துலையும் தே ஹவ் ப்ரெசென்டட் த மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ் பர் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் படி, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அதன்படி, இல்லை வாட் எவர் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் இருக்கோ அதன்படி எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஆடிட்டர் இந்த கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையோ இல்லை ஏதோ ஒன்று, ஒரு ஆடிட்டர் நீங்கள் உள்ளே போகிறீங்க, கரண்ட் இயரோட ஃபிகர்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் ஒன்று நீங்கள் கரஸ்பாண்டிங் ஃபிகராக பார்ப்பீங்க, அப்படி இல்லை கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்ப்பீங்க. ஏன் அப்படி பார்க்கணும்? அதோட அப்ஜெக்டிவ் என்ன? வை an auditor has to take care of the ப்ரையர் பீரியடோட ஃபிகர்ஸை ஏன் அவர் பார்க்கணும்னா, நம்பர் 1 வெதர் கரண்ட் இயர் ஃபிகர்ஸ் நீங்கள்லாம் பார்த்து கரெக்டாக ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, அது கூட இன்னொரு காலம் ஆட் பண்ணியிருக்காங்களே, அது எல்லா மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸில் அது ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஆஸ் பர் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் இட் இஸ் ப்ராப்பர்லி ப்ரெசென்டட் ஆர் நாட் அப்படின்னு ஆடிட்டர் பார்க்குறாரு. அதுக்காகவும் அண்ட் தென் இன் ஆர்டர் டு ரிப்போர்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நான் அதை வந்து கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக நான் பாவிச்சேன்னா என்னோட ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஐ ஹவ் டு கிவ் 2 reports. இப்போ இதுவே நான் அது ஒரு கரஸ்பாண்டிங் ஃபிகராக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா போதும், அண்ட் தட் டு ஃபார் த கரண்ட் இயர். புரியுதா? ஸோ மை ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டியே எப்படி டிஃபர் ஆகுது? நான் மேலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஒரு கரஸ்பாண்டிங் ஃபிகராக பார்த்தால் நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா போதும், கரண்ட் இயருக்கு மட்டும் நான் ரிப்போர்ட் கொடுத்தா போதும். ஆனால் இதுவே மேலே கொடுக்கப்பட்ட அந்த கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனை நான் கம்பேரிட்டிவ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக பார்க்குறேன், கம்பேரிட்டிவ் எஃப்எஸ்ஸாக பார்க்குறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு கிவ் கரண்ட் இயருக்கு நான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அப்புறம் எத்தனை ப்ரையர் பீரியட் இருக்கோ அத்தனைக்கும் நான் தனித்தனியாக ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மெயின். இப்போ அடுத்து என்ன வந்துடுறாங்க, ஜென்ரலாக கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனில் ஒரு ஆடிட்டர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒரு கரண்ட் இயரோடைய ஃபினான்ஷியல்ஸை ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணுறாருன்னா அப்போ அதுக்கு முந்தின காலம் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அதில் ஒரு ஆடிட்டர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்களா, போன வருஷத்தோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா, அடுத்தது போன வருஷம் என்ன அக்கௌண்டிங் பாலிசி ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அந்த அக்கௌண்டிங் பாலிசி அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்களா. இப்போ போன வருஷம் வந்து அவங்க லிஃபோ ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த வருஷம் வெயிட்டட் ஆவரேஜுக்கு வந்திருக்காங்க, அவர் போன வருஷம் ஃபிஃபோ இந்த வருஷம் வெயிட்டட் ஆவரேஜ் வந்திருக்காங்கன்னா அந்த அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்சு அக்ரியபிளா? ஓகே அக்ரியபிள் அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ணதுனால என்னென்னலாம் மாற்றங்கள் இருக்கணுமோ அதை ரீஸ்டேட் பண்ணியிருக்காங்களா லாஸ்ட் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில். இது எல்லாத்தையும் ஹூ ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப்? த ஆடிட்டர் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப். ஓகேவா? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் ஒரு கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனில் ஆடிட்டர் கவனிக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ற ஒரு விஷயம் இருக்கே, இந்த கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும்னா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ரையர் பீரியடு சார்ந்த ஒரு விஷயம். இது கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இந்த வருஷத்தோட விஷயம் இல்லை, போன வருஷத்தோட விஷயமோ இல்லை அதுக்கு அது முந்தின வருஷத்தோட விஷயமோ. ஸோ இட் இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ் ப்ரையர் பீரியட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ப்ரையர் பீரியட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஒருவேளை அந்த ப்ரையர் பீரியட் இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருந்தால், போன வருஷத்தோட இன்ஃபர்மேஷனில் ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் இந்த வருஷத்தோட ஆடிட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால்
கண்டிப்பாக அந்த போன வருஷம் அந்த கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இல்லை கரஸ்பாண்டிங் ஃபிகரில் ஏதோ ஒன்று அதில் ஒரு மெட்டீரியலான மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு கரண்ட் பீரியட் ஆடிட்டர் கண்டுபிடிச்சிட்டாரோ அவர் கண்டிப்பாக யோசிப்பார், இது என்ன ரிசால்வ் ஆகுமா ஆகாதா, போன வருஷம் வேறு யாராவது ஆடிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இது ஆயிடுச்சு என்னன்னு பாருங்கள் என்ன இது. அந்த பிரச்சனை ஃபுல்லாக ரிசால்வ் ஆனால் மட்டும்தான் அவர் நார்மல் ஒப்பீனியன் கொடுப்பாரு. ரிசால்வ் ஆகலைன்னா இந்த வருஷத்தோட கரண்ட் இயரோட ரிப்போர்ட்டை மாடிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதனால யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ எப்போதுமே கரண்ட் பீரியடோட ஆடிட் பண்ண உள்ளே வராங்கன்னா 3 சினாரியோ எப்போதுமே இருக்கும். ஒன்று, போன வருஷமும் அபினவ் தான் ஆடிட்டர், இந்த வருஷமும் அபினவ் தான் ஆடிட்டர், அது ஒரு சிச்சுவேஷன், தட் இஸ் சேம் ஆடிட்டர் லாஸ்ட் இயர் அண்ட் திஸ் இயர் ஆல்சோ. ரெண்டாவது, போன வருஷம் அபினவ், இந்த வருஷம் பானு, வேறு ஆடிட்டர் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், போன வருஷம் அவங்க ஆடிட்டே பண்ணலங்க, இந்த வருஷம் முதல்ல ஆடிட் பண்ணுறாங்க, அப்படி இருக்கிற சினாரியோவில் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயுமே what would the current period or auditor do if last year was not at all audited, last year audited by a different auditor, last year also audited by me. இந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we will talk about corresponding figures. என்ன பார்க்க போகிறோம்? corresponding figures. ஒருவேளை இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரியுது மேடம், ஆனால் அந்தளவுக்கு தெளிவாக புரியலைன்னா மறுபடியும் இதை ஒரு 4 தடவை போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்டு புரிஞ்சதுக்கப்புறமா இந்த சினாரியோக்கு வரணும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, இது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் புரிஞ்சாதான் இதுக்கப்புறம் இன்னும் நல்லா புரியும். இது ஸ்டேஜ் 1 முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டேஜ் 2 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் என்ன, கரஸ்பாண்டிங் ஃபிகர் என்றால் என்ன? கரஸ்பாண்டிங் ஃபிகர் என்பது ப்ரையர் பீரியடினுடைய அமௌண்ட்டையும் டிஸ்க்ளோஷரையும் இந்த வருஷம் கரண்ட் பீரியடினுடைய அமௌண்ட் அண்ட் டிஸ்க்ளோஷரோட சேர்த்து போடுறது. எதுக்காக அப்படி போடுறாங்கன்னா, கரண்ட் பீரியடோட ஃபினான்ஷியல் ஃபிகர்ஸை கடந்த காலத்தோட ஃபிகர்ஸோட சேர்த்து போட்டு படிக்கும் பொழுது நம்மளுடைய புரிதல் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ப்ரையர் பீரியடோட அமௌண்ட் அண்ட் டிஸ்க்ளோஷர் கரண்ட் பீரியடோடைய ஃபினான்ஷியல்ஸோட சேர்த்து படிக்கிறதுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதை ஒரு தனிப்பட்ட முறையில் அதை ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக அந்த இடத்துல அவங்க ப்ரெசென்ட் பண்ணலைன்னா மட்டும்தான் அது கரஸ்பாண்டிங் ஃபிகர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ப்ரையர் பீரியடோட அமௌண்ட் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஓகே ஒன்லி டு பி ரெட் இன் ரிலேஷன் வித் த கரண்ட் பீரியட் ஃபினான்ஷியல்ஸ். கரண்ட் பீரியடோட அமௌண்ட் அண்ட் டிஸ்க்ளோஷரோட கனெக்ட் பண்ணி அதை ரிலேட் பண்ணி ப்ரையர் பீரியட் இன்ஃபர்மேஷனையோ இல்லை அதனுடைய அமௌண்ட்டையோ டிஸ்க்ளோஷரையோ நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கும் பொழுது மட்டும்தான் அதை கரஸ்பாண்டிங் ஃபிகர்னு சொல்கிறீங்க. புரியுதா? நல்ல ஞாபகம். நீங்கள் ஒரு விஷயத்தை கரஸ்பாண்டிங் ஃபிகராக கருதும் பட்சத்தில் ஆடிட் ஒப்பீனியன் ஆர் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நீட் நாட் ரெஃபர் டு கரஸ்பாண்டிங் ஃபிகர். போன வருஷத்தை பற்றி நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்டில் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் 90% கிடையாது. 90% கிடையாது. அன்லெஸ் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. எப்போல்லாம் நீங்கள் ப்ரையர் பீரியடோட கரஸ்பாண்டிங் ஃபிகரை எப்போல்லாம் நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டில் குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ப்ரையர் பீரியட் ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், போன வருஷமும் இந்த வருஷமும் சேம் ஆடிட்டர், இதுதான் ஃபஸ்ட்டு. போன வருஷமும் அதே ஆடிட்டர், இந்த வருஷமும் அதே ஆடிட்டர். இப்போ என்ன பண்ணுவீங்க, போன வருஷம் ப்ரையர் பீரியட் நீங்கள் எதனா ஆடிட் பண்ணீங்க, என்ன ரிப்போர்ட் கொடுத்தீங்க, மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்தீங்களா அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்தீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கரண்ட் பீரியடோட ஆடிட்டர், ஓகே, போன வருஷத்தோடைய ஆடிட்டர் யாருன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். ஓகே, ஜென்ரலாகவே கரண்ட் பீரியடோட ஆடிட்டர் நீங்களாக இருக்கும் பட்சத்தில் போன வருஷத்தினுடைய கரஸ்பாண்டிங் தட் இஸ் லாஸ்ட் இயரோட ஃபிகர்ஸ் இல்லை ஆட் பண்ணுவாங்க, கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் 90% நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டாம். எக்ஸப்ட் ஓப்பனிங் பேலன்சஸ்லாம் தெளிவாக இருக்கா, இது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருந்தால் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதை தவிர நீங்கள் கரஸ்பாண்டிங் ஃபிகரை பெருசாக டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ டச் பண்ணணும் அப்படின்னா சில சிச்சுவேஷனை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த சிச்சுவேஷன் நம்ம எப்படி பிரிக்க போகிறோம்னா 3 கேட்டகரியாக பிரிக்க போகிறோம். கேட்டகரி நம்பர் 1 என்னென்னா, போன வருஷம் இந்த வருஷம் நானே தான் ஆடிட்டர், அப்போ நான் என்னெல்லாம் செய்வேன், அது ஒரு கேட்டகரி. போன வருஷம் வர ஆடிட்டர், இந்த வருஷம் நான், அப்போ நான் என்னெல்லாம் பண்ணுவேன், அது ஒரு கேட்டகரி. 3வது கேட்டகரி, போன வருஷம் ஆடிட்டே பண்ணலை, இந்த வருஷம் தான் முதல்ல ஆடிட் பண்ணியிருக்காங்க, அந்த ஆடிட்டர் நான் தான் பண்ணுறேன், இப்போ நான் என்ன செய்யணும், இது 3rd கேட்டகரி. புரியுதா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கேட்டகரி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேட்டகரி நம்பர் 1 தான் இது ரெண்டுமே. போன வருஷம் இந்த வருஷம் ரெண்டும் ஒரே ஆடிட்டர். அப்போ என்ன பண்ணுவாங்க, போன வருஷம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரா, அந்த ரிப்போர்ட் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒன்று அன்மாடிஃபைட் ரிப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லையா மாடிஃபைட் ரிப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக?
போன வருஷம் நீங்கள் ஒன்று மாடிஃபைட் கொடுக்கணும் இல்லை அன்மாடிஃபைட் கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் போன வருஷம் டிஸ்க்ளைமர் கூட கொடுத்துக்கலாம் whatever. ஸோ நீங்கள் தட் இஸ் நீங்கள் மாடிஃபைடோ இல்லை டிஸ்க்ளைமர் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ரீசனுக்காக தானே அது கொடுத்துருப்பீங்க. அந்த ரீசன் பக்காவாக ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா இந்த வருஷம் நீங்கள் எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் இந்த வருஷத்தோட கரண்ட் பீரியடுக்கு அழகாக நீங்கள் அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? ஜஸ்ட் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, இந்த வருஷத்தோட ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் டிராஃப்ட் பண்ணும்போது அதர் மேட்டர் பேராகிராஃபில் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் ஃபிகர் இருக்குல்ல அதுவும் நாங்கள் தான் ஆடிட் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். புரியுதா? நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஒருவேளை போன வருஷமும் நீங்கள் தான் ஆடிட்டர், இந்த வருஷமும் நீங்கள் தான் ஆடிட்டர், போன வருஷம் அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் தான் கொடுத்தீங்க, இந்த வருஷம் இப்போ வரைக்கும் இந்த வருஷம் கரண்ட் பீரியட் ஆடிட் பண்ணுற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைப்பா, நார்மலாக அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பாட்டு கரஸ்பாண்டிங் ஃபிகரை டச்சே பண்ண வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை போன வருஷம் அன்மாடிஃபைட் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கீங்க, ஓகேவா, நீங்கள் பாட்டு ஜஸ்ட்டு ஸ்மூத்தாக இருக்க எந்த பிரச்சனையும் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு போன வருஷம் கரஸ்பாண்டிங் ஃபிகரை வேறு ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணாருன்னு மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். ஒருவேளை அன்மாடிஃபைடு ஒப்பீனியன்லேருந்து நீங்கள் உங்கள் ஸ்டாண்டை மாற்றிட்டீங்க, அங்கே ஏதோ ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஃபவுண்டு நவ், இப்போ ஏதோ கண்டுபிடிச்சிருக்கீங்க, இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்கள் டீல் பண்ணுவீங்க. மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டாங்க, கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க, அந்த பிரச்சனை ரிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா, if you are sure that the entire financial statements taken as a whole is free from material misstatement ன்னு சொன்னால் நீங்கள் அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுங்க. எதுக்கு இந்த அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் எதுக்கு கொடுக்குறீங்க? போன வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துறீங்க, ஆனால் மறுபடியும் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் உங்கள் கண்ணுக்கு தென்பட்டுருச்சு, அதை டீல் பண்ண சொல்கிறீங்க, மேனேஜ்மெண்ட் கரெக்டாக அதை டீல் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அன்மாடிஃபைட் ரிப்போர்ட்டாகவே இருக்கட்டும். ஒருவேளை அதை அவங்க டீலே பண்ணலை, அதை அவங்க சரி பண்ணிக்கலை அப்படின்னா இந்த வருஷத்தினுடைய அதாவது கரண்ட் இயருடைய ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் இஷ்யூ பண்ணும்போது மாடிஃபைட் ரிப்போர்ட்டாக கொடுத்துருங்க. ஐயோ ஏன் மேடம் நம்ம மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் வேறு வழி இல்லை, போன வருஷம் அன்மாடிஃபைட் போய் நான் கொடுத்தேன், இல்லை நல்லா இருக்குன்னு நினச்சி, பட் இந்த வருஷத்தோட கரண்ட் பீரியடோட ஆடிட் பண்ண வரும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு லாஸ்ட் இயரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு, அந்த பிரச்சனை டீல் பண்ண சொன்னால் அந்த மேனேஜ்மெண்ட் டீல் பண்ணலைன்னும் போது கண்டிப்பாக அதோட இம்பாக்ட் இந்த வருஷத்தில் இருக்கும்ல, ஓகேவா? வெதர் இட் இஸ் மெட்டீரியல் ஆர் நாட்டுங்கிறத விட கரஸ்பாண்டிங் ஃபிகர் அதில் ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, அதை அந்த மேனேஜ்மெண்ட் டீல் பண்ணலை அப்படின்னா அதனுடைய இம்பாக்ட் இந்த வருஷம் இருக்கும் பொழுது யூ ஹாவ் டு டீல் வித் த கரண்ட் பீரியடோட ஆடிட் ரிப்போர்ட்டில் அதை நீங்கள் டீல் பண்ணி தான் ஆகணும். அதனால் யூ வில் கிவ் மாடிஃபைடு ஒப்பீனியன் ஃபார் த கரண்ட் பீரியட். புரியுதா? இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி 1 முடிஞ்சிருச்சு. தட் இஸ் லாஸ்ட் இயர் அண்ட் திஸ் இயர் யூ வேர் தி ஆடிட்டர். ஆல் சினாரியோஸ் ஆஃப் கேட்டகரி 1 முடிஞ்சிருச்சு. வாட் இஸ் கேட்டகரி 2? கேட்டகரி 2 பார்த்துடலாமா? கேட்டகரி 2 என்னென்னா, லாஸ்ட் இயர் இட் வாஸ் நாட் ஆடிட்டட் அட் ஆல். போன வருஷம் ஆடிட்டே பண்ணலப்பா, அப்போ என்ன பண்ணுவீங்க? போன வருஷம் ஆடிட்டே பண்ணலண்ணா, ரொம்ப சிம்பிள், அதர் மேட்டர் பேராகிராஃபில் டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி லாஸ்ட் இயர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வாஸ் நாட் அட் ஆல் ஆடிட்டட்னு மென்ஷன் பண்ணிவிட்டு, பட் அது ஆடிட் பண்ணாங்களோ பண்ணலையோ அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் கரண்ட் பீரியடோட ஆடிட் நீங்கள் தானே பார்க்குறீங்க, கரண்ட் இயரோட ஆடிட் நீங்கள் தானே பார்க்குறீங்க. அப்போ கரண்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்சஸ்ன்னு இருக்கும்ல, அந்த ஓப்பனிங் பேலன்சஸில் எந்த ஒரு மெட்டீரியலாக எந்த ஒரு ஹவு டு யூ கால் தேர் ஷுட் நாட் பி எனி மிஸ்டேட்மெண்ட்டில், ஓப்பனிங் பேலன்சஸில் மிஸ்டேட்மெண்ட் எதுவும் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸில் என்ன பிரச்சனையோ அது உங்கள் பொறுப்பு கிடையாது. ஆனால் அது இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆகும்போது you have to perform audit procedures to make sure the opening balances do not contain any misstatement that materially affect the current period oda financial statement. இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்டையர் கேட்டகரி நம்பர் 2 முடிஞ்சிருச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. புரியுதா? லாஸ்ட் இயர் இட் வாஸ் நாட் அட் ஆல் ஆடிட்டட்ப்பா அப்படின்னா இந்த வருஷம் ஓப்பனிங் பேலன்சஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் படுக்க உங்கள் வழியை பாருங்கள், வேறு எதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஓஎம் பேராகிராஃபில் கொடுத்துருக்கீங்க, லாஸ்ட் இயர் ஆடிட்டே ஆகலை, இந்த வருஷம் மட்டும் தான் நாங்கள் ஆடிட் பண்ணியிருக்கோம், ஓப்பனிங் பேலன்சஸ் மட்டும் தான் நான் சரி பண்ணிங்க, எனக்கு வேறு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி எஸ்கேப் பாருங்க. ஓகேவா? அடுத்தது, இந்த சென்ஸ் போன வருஷம் சுத்தமாக ஆடிட் பண்ணல, நம்ம கரஸ்பாண்டிங் ஃபிகராக தான் அதை இங்கே கொண்டு வரோம். அப்போ கரண்ட் பீரியட் மட்டும் தான் நம்ம ரிப்போர்ட் கொடுக்க முடியும். அதுக்குன்னு போன வருஷத்தோட கரஸ்பாண்டிங் ஃபிகர் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்க முடியும், தனியாக கொடுக்க முடியாது. இந்த வருஷத்தோட ஓப்பனிங் ஃபிகரை மட்டும் பார்த்து நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். அடுத்த கேட்டகரி, இது என்ன தெரியுமா கேட்டகரி? இந்த கேட்டகரி கேட்டகரி நம்பர் 3. இது என்ன மேடம் கேட்டகரி 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் வேறு ஆடிட்டர், இந்த வருஷம் நீங்கள் ஆடிட்டர் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், the scenario mentioned here is last year, that is prior period is audited by a predecessor auditor or the different auditor. predecessor auditor இந்த மாதிரி
ஆடிட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஓஎம் பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ஆடிட் பண்ணல போன வருஷம், வேறு ஒரு ஆடிட்டர் தான் ஆடிட் பண்ணார் அப்படிங்கிறது ஓஎம் பேராகிராஃபில் போடுங்க. என்னென்ன டீட்டெயில்ஸை போடணும்? ஃபஸ்ட்டு இட் வாஸ் ஆடிட்டர் பை ப்ரெடிசஸர் ஆடிட்டர், இதை போடுங்க. ரெண்டாவது போன வருஷம் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்களா, மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்களான்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை மாடிஃபைட் ஒப்பீனியனாக இருந்தால் ஏன் மாடிஃபைட் ஒப்பீனியன்ற ரீசனை மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மாடிஃபைட் ஒப்பீனியன் எதனால் பண்ணாங்க, அது இப்போ ரிசால்வ் ஆச்சா இல்லையான்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். புரியுதா? அதே மாதிரி அந்த டேட் ஆஃப் த ஆடிட் ரிப்போர்ட் என்னவோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். நீங்கள் இதில் எப்போ கவலைப்படணும்னா லாஸ்ட் இயரோட மாடிஃபைட் ரிப்போர்ட் அதனுடைய எஃபெக்டை இந்த கரண்ட் பீரியடுடைய ஃபினான்ஷியல்ஸை பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் கரண்ட் பீரியடோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுக்கலாம். புரியுதா? Do you understand? Modified report for the past year, if it affects the current period of financials, you can give modified report. இப்போ பார்த்துலாமா என்னென்ன சினாரியோன்னு? இதுலேயும் அதே மாதிரி தான். தேர்ட் கேட்டகரி வந்தாச்சு. தேர்ட் கேட்டகரியில் லாஸ்ட் இயர் ஆடிட்டர் பை ப்ரெடிசஸர் ஆடிட்டர். என்ன பெருசாக சான்ஸ் இருக்குது? லாஸ்ட் இயர் அந்த ப்ரெடிசஸர் ஆடிட்டர் ஒன்று அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு, இல்லைனா மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு. அவ்வளோதானே, வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லைல்ல. Do you understand? இந்த ப்ரெடிசஸர் ஆடிட்டர் போன வருஷம் ஆடிட் பண்ணியிருக்காருன்னா அவர் ரெண்டே சினாரியோ, ஒன்று அவர் மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருப்பார், இல்லை அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருப்பார். அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்தா பிரச்சனை இல்லை. மாடிஃபைட் ரிப்போர்ட் அவர் கொடுத்துருந்தா எந்த ரீசன்ஸ்னாலன்னு பாருங்கள். அந்த ரீசனுடைய இம்பேக்ட் இந்த வருஷம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக யூ கேன் கோ ஃபார் மாடிஃபைட் ஒப்பீனியன், இல்லைனா யூ கேன் சும்மா லீவ் இட் பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சிச்சா? இதோட உங்களுக்கு 3 கேட்டகரிஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஃபிகர் நான் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டேன். கரஸ்பாண்டிங் ஃபிகரில் 3 கேட்டகரி. கேட்டகரி நம்பர் 1 லாஸ்ட் இயர் திஸ் இயர் சேம் ஆடிட்டர். கேட்டகரி நம்பர் 2 லாஸ்ட் இயர் நாட் அட் ஆல் ஆடிட்டர். கேட்டகரி நம்பர் 3 லாஸ்ட் இயர் வாஸ் ஆடிட்டட் பை ப்ரெடிசஸர் ஆடிட்டர். இந்த 3 சினாரியோ நான் சொல்லி முடிச்சிட்டேன் கரஸ்பாண்டிங் ஃபிகரில். இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இவங்களும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டான ஆள்லாம் இல்லை, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இங்கேயும் அதே 3 கேட்டகரி பார்ப்பீங்க. சேம் ஆடிட்டர், டிஃப்ரெண்ட் ஆடிட்டர், அதுக்கப்புறம் நாட் அட் ஆல் ஆடிட்டர். இந்த 3 கேஸ் சினாரியோ பார்ப்பீங்க. கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்குறாங்க. என்னது? இட் இஸ் தி அமௌண்ட் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் த ப்ரையர் பீரியட் விச் இஸ் இன்க்ளூடட் இன் த கரண்ட் இயர். ஆனால் அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் இன்க்ளூடட் ஃபார் கம்பேரிசன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஆடிட்டரோட ஒப்பீனியன்லேயே நீங்கள் ப்ரையர் பீரியடுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஆடிட் ரிப்போர்ட்டே செப்பரேட்டாக கொடுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு கிவ் செப்பரேட் ஆடிட் ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன சிச்சுவேஷன் இருக்குது? சிச்சுவேஷன் நம்பர் 1 சேம் ஆடிட்டர். சிச்சுவேஷன் நம்பர் 2 டிஃப்ரெண்ட் ஆடிட்டர். ஸோ இது கேட்டகரி 1, இது கேட்டகரி 2. சரியா? கேட்டகரி 1 சேம் ஆடிட்டர். போன வருஷமும் நானே, லல்லியும் நானே, அந்த மாதிரி போன வருஷமும் நானே, இந்த வருஷமும் நானே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரையர் பீரியடில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஒன்று அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இஃப் தெர் இஸ் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் யாரோ ஒருத்தர் ஆடிட் பண்ணியிருக்காங்க, அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த வருஷம் நீங்கள் போய் ஆடிட் பண்ணும்போது எதர்ச்சியாக பார்த்தா லாஸ்ட் இயரோட ஃபினான்ஷியல்ஸில் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கப்பா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எப்படியாவது அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. பிகாஸ் லாஸ்ட் இயர் வாஸ் ஆடிட்டட் பை டிஃப்ரெண்ட் பர்சன். அவரை கூப்பிட்டு, சார் இதுமாதிரி நீங்கள் ஆடிட் பண்ணியிருக்கீங்க, என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிட்டீங்க. இப்போ நான் எடுத்து பார்த்தா இதில் சில மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், தயவு செய்து இது என்னன்றதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அன்மாடிஃபைடு ஒப்பீனியன்லேருந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த அன்மாடிஃபைடு ஒப்பீனியன்லேருந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ஓஎம் பேராகிராஃபில் கண்டிப்பாக அதை சொல்லணும். இந்த வருஷத்தோட கரண்ட் பீரியடோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, 2 ரிப்போர்ட் எப்படின்னு கொடுக்க போகிறீங்க. கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன ஒரு கம்ஃபர்ட் அப்படின்னா நீங்கள் எப்படி 2 ரிப்போர்ட் கொடுக்க போகிறீங்க. ரிப்போர்ட் ஃபார் கரண்ட் பீரியட் அண்ட் ரிப்போர்ட் ஃபார் ப்ரையர் பீரியட் ரெண்டுமே கொடுக்க போகிறதுனால கரண்ட் பீரியடோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஓஎம் பேராகிராஃபை சொல்லிடுங்க. இந்த மாதிரி ப்ரெடிசஸர் ஆடிட்டர் ஆல்ரெடி யூஎம்ஓ கொடுத்தார், வேறு ஒரு ஆடிட்டர் பண்ணார். ஓகேவா? சாரி, சேம் தானே, இதா நம்மளே தானே பண்ணோம். டிஃப்ரெண்ட் ஆடிட் நம்மளே தான் பண்ணோம். நம்மளே தான் போன வாட்டி அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் போட்டோம். இந்த வாட்டி ஏதோ ஒரு சேஞ்சஸ் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு. அப்போ நீங்கள் அந்த ப்ரெடிசஸர் ஆடிட்லாம் கூப்பிட வேண்டாம், நீங்களே தானே ஆடிட்டர். இந்த ஹெட்டிங் கேட்டகரி நம்பர் 1 சேம் ஆடிட்டர், நம்மளே தானே. அப்போ நம்மளே அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் எதனால் என்ன இதுன்னு பார்த்து நம்மளை அழகாக ரிசால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா 2 பேருக்குமே அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். கரண்ட் பீரியட், ப்ரையர் பீரியட் ரெண்டுத்துக்கும் திருப்பி அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். ரிசால்வ் பண்ண முடியலன்னா கரண்ட் பீரியடுக்கு அதோட இம்பாக்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுப்போம். அது கரண்ட் பீரியட் அது சுத்தமாக அஃபெக்டே ஆகலைப்பா, போன வருஷத்தை மட்டும் தான் அது அஃபெக்ட் பண்ணுதுன்னா போன வருஷத்துக்கு மட்டும் மறுபடியும் நீங்கள் மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிடணும். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? டியூ அண்டர்ஸ்டாண்ட்? பெருசாக போன வருஷம் நம்ம அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துரும், இந்த வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே அதனால் வரவே இல்லைன்னா அது அப்படி விட்டுருங்க, நோ பிரச்சனை. ஓகே? ப்ரையர் பீரியட் மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? ப்ரையர் பீரியட் யூ ஹவ் கிவன் மாடிஃபைட் ரிப்போர்ட்.
வாட் வில் யூ டூ நோ? அந்த மாடிஃபைட் ரிப்போர்ட் எதனால் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த பிரச்சனை ரிசால்வ் ஆச்சான்னு பாருங்கள். ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா இந்த வருஷம் நீங்கள் அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுங்க. லாஸ்ட் இயர் மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்கீங்க, அதோடைய ரீசன்ஸ் ஏதாவது இருக்கும்ல, அந்த ரீசன்ஸ் இன்னும் ரிசால்வே ஆகலைன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ரிசால்வ்டு, இப்போ வரைக்கும் ரிசால்வ் ஆகலை. ஓகே, ரிசால்வ் ஆகலைப்பா, அந்த பிரச்சனையோட இம்பாக்ட் கரண்ட் பீரியடை பாதிக்குதுன்னா கோ ஃபார் மாடிஃபைட் ஒப்பீனியன். இல்லையா, அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கரண்ட் இயருக்கு கொடுத்துட்டு ப்ரையர் பீரியடுக்கு மட்டும் அப்படியே அந்த மாடிஃபைட் ஒப்பீனியனை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது சிச்சுவேஷன், தட் இஸ் கேட்டகரி நம்பர் 1. கேட்டகரி நம்பர் 2க்கு தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா போன வருஷம் டிஃப்ரெண்ட் ஆடிட்டர், இந்த வருஷம் நம்ம அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு எடுத்தது ஓஎம் பேராகிராஃபில் போய் என்ன பண்ணுறேங்க, இந்த மாதிரி போன வருஷம் வேறு ஒரு ஆடிட்டர் தான் ஆடிட் பண்ணியிருக்காங்கன்ற மேட்டர் சொல்லிட்டு போன வருஷம் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் போட்டுருங்க. இல்லை மாடிஃபைட் ஒப்பீனியன் போட்டுட்டு ஒரு நீங்கள் மாடிஃபைட் ஒப்பீனியனாக இருந்தால் மட்டும் என்ன ரீசன்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் தி ரிப்போர்ட்டையும் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் நீங்கள் தான் ஆடிட் பண்ணுறதுனால நீங்கள் 2 ரிப்போர்ட் கொடுக்கணும்ல, கரண்ட் பீரியடுக்கும் கொடுக்கணும், ப்ரையர் பீரியடுக்கும் கொடுக்கணும்ல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரையர் பீரியடுக்கு அந்த ப்ரெடிசெசர் ஆடிட்டர் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். என்ன கொடுக்க முடியும், ஒன்று அன்மாடிஃபைடு இல்லை மாடிஃபைட் தான் கொடுக்க போகிறார். ஒருவேளை அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கார், சூப்பராக கிளியராக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, கிளியராக கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இந்த வருஷம் நீங்கள் போய் உள்ளே பார்க்குறீங்க, ஏகப்பட்ட மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. உடனே எப்படியாவது அந்த ப்ரெடிசெசர் ஆடிட்டர் பிடிச்சிட்டு வந்து சார் நீங்கள் வந்து அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டீங்க, நான் இந்த வருஷம் கரண்ட் பீரியட் ஆடிட் பார்க்குறேன், என் தலையெழுத்து சார், நான் வேறு நெஸ்லே இந்தியாவை ஆடிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவனுங்க வேறு வந்து கரஸ்பாண்டிங் ஃபிகர் மாதிரி பார்த்தா பத்தாது, எனக்கு நீ 2 ரிப்போர்ட்டை கொடு, ஏன்னா நீ வந்து இது வந்து கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அதனால் இப்போ நான் வேறு 2 ரிப்போர்ட் கொடுக்கணும் சார். லாஸ்ட் இயர் நீங்கள் பாட்டுக்கு அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டீங்க, இங்கே பார்த்தா சேல்ஸ் வந்து பயங்கரமாக ஓவர் ஸ்டேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு 50 lakhsக்கு மெட்டீரியலாக வேறு இருக்குது, நீங்கள் எதாவது பார்த்து பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் உள்ளே வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அமெண்ட் பண்ணி அவர் ஒரு அமெண்டெல்லாம் பண்ணியாச்சு, பக்கா எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் சொல்லி அவர் திருப்பி அமெண்டட் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம என்ன பண்ணிடலாம், ஓகே லாஸ்ட் இயர் இஸ் ஆல்சோ அன்மாடிஃபைட், திஸ் இயர் இஸ் ஆல்சோ அன்மாடிஃபைட் கொடுத்துட்டு போயிடலாம். சப்போஸ் ரிசால்வ் ஆகலைன்னா அதனோட இம்பாக்ட் இந்த வருஷத்தை பாதித்தாலும் சரி பாதிக்கலைனாலும் சரி நம்ம எப்படி தான் 2 ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் பாதிக்கலைன்னா கரண்ட் இயருக்கு அன்மாடிஃபைட் கொடுத்துட்டு ப்ரையர் பீரியடுக்கு வந்து மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுங்க. இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரையர் பீரியடோட மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்த அந்த காரணம் ரீசன் வந்து இந்த வருஷத்தினுடைய கரண்ட் பீரியடோட ஃபினான்ஷியல்ஸை இம்பாக்ட் பண்ணுச்சுன்னா 2 வருஷத்துக்கு மாடிஃபைட் ரிப்போர்ட்டை கொடுங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு டூ. ஓகேவா, லாஸ்ட் இயர் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிட்டு ப்ரெடிசெசர் ஆடிட்டர், அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கண்டே பிடிக்கலன்னா அதை அப்படியே விட்டுருங்க, ஜாலி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஓஎம் பேராகிராஃபில் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டா போதும். இந்த 3 விஷயத்தை மட்டும் ஓஎம் பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணிட்டா உங்கள் பொறுப்பு முடிஞ்சுது. ஒருவேளை போன வருஷம் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்காம ஒருத்தர் மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார், இந்த வருஷம் நீங்கள் போய் ஆடிட் பண்ணும்போது நீங்கள் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மோடில் இருக்கீங்க. ஸோ கரண்ட் பீரியடுக்கும் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும், கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும், 2 ரிப்போர்ட் தனியாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடந்த வருஷத்தோட மாடிஃபைட் ஒப்பீனியன் இருக்கும்ல, அது எதனால் ரீசன் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ரீசனை எப்படியாவது சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரெடிசெசர் ஆடிட்டர். ப்ரெடிசெசர் ஆடிட்டரோட இன்வால்மெண்ட்டோட அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த ஆண்டுக்கு நீங்கள் வந்து கிளியர் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இந்த வருஷத்துக்கும் நீங்கள் கிளியர் ரிப்போர்ட் கொடுக்கலாம். இல்லை அதை உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கடந்த ஆண்டுக்கு மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதனோட இம்பாக்ட் ஒன்று இந்த வருஷம் பெருசாக இல்லைன்னா கோ ஃபார் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் ஃபார் த கரண்ட் இயர். இல்லை இந்த வருஷத்துலேயே அதோட இம்பாக்ட் இருக்குது அப்படின்னா அது மெட்டீரியலாக இருக்கும் பட்சத்தில் ஐதர் கோ ஃபார் குவாலிஃபைட் ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் சொல்கிறாங்க. புரியுதா? இதுதான் கேட்டகரி நம்பர் 3, லாஸ்ட் கேட்டகரி, வேர் லாஸ்ட் இயர் வாஸ் நாட் அட் ஆல் ஆடிட்டட். இப்போ கரண்ட் பீரியடோட ஆடிட்டரோட பொறுப்பு என்ன, முதல்ல ஓஎம் பேராகிராஃபில் போட்டுருங்கோ, என்னென்ன இந்த மாதிரி கடந்த ஆண்டு ஆடிட் பண்ணப்படவில்லை அப்படின்னு போட்டுட்டு, என்னதான் கடந்த ஆண்டு ஆடிட்டே பண்ணலனாலும் அதுக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தாகணும்ல, பிகாஸ் யூ ஆர் நவ் கன்சிடரிங் யுவர் செல்ஃப் அஸ் தி ஆடிட்டர் ஆஃப் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதனால இந்த வருஷத்துக்கும் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், போன வருஷத்துக்கும் ரிப்போர்ட் கொடுக்கணும். என்னன்னா இந்த வருஷத்துக்கு தான் நீங்கள் அதிக எஃபர்ட்டை போட்டு ரிப்போர்ட் கொடுப்பீங்க, போன வருஷத்தில் ஓரளவுக்கு பார்ப்பீங்க, இஃப் தெர் இஸ் நாட் மச் பெருசாக எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஓகே ஓரளவுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிடுவீங்க. மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் இதெல்லாம் பண்ணுவோங்கிறதுனால ப்ரையர் பீரியட் ஆடிட்டே பண்ணாமல் இந்த வருஷம் ஆடிட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனை ரியல் லைஃப்பில் வராது. அப்படி வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will make sure that லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக வரும்போது we have to obtain sufficient appropriate audit evidence that the opening balances do not contain. ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து லாஸ்ட் இயர் ஆடிட் பண்ணலனாலும் லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் அப்போ ஆடிட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுதான் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் வாஸ் நாட் ஆடிட்டர், யூஆர் திஸ் இயர்ஸ் ஆடிட்டர் அப்படின்னும் போது வெதர் இட் இஸ் கரஸ்பாண்டிங் ஃபிகரோ இல்லை கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோ இந்த வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸஸில் there should not be any misstatements that materially impacts the current period. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், ஜாலியாக முடிச்சிடலாம்.
ஓகேவா, பக்காவா? என்ன பெரிய கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனு, கரஸ்பாண்டிங் ஃபிகரு, கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், என்ன பெரிய புடலங்க, ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். Whether it is corresponding figure or comparative financial statements, what is the main difference? Corresponding figure இருந்தால் ஒரு ரிப்போர்ட் போதும். கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தால் 2 ரிப்போர்ட் கொடுக்கணும், 2 செப்பரேட் ரிப்போர்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா 3 கேட்டகரியாக பிரித்து படிச்சுக்கோம். கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. கேட்டகரி 1 என்னது? சேம் ஆடிட்டர், வேறு ஆடிட்டர், டிஃப்ரெண்ட் ஆடிட்டர், நாட் அட் ஆல் ஆடிட்டர். இந்த 3 சிச்சுவேஷனில் தான் நம்ம படிச்சிருக்கோம். எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓஎம் பேராகிராஃபில் நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். வெதர் லாஸ்ட் இயர் இஸ் ஆடிட் பை டிஃப்ரெண்ட் பர்சனாலும் மென்ஷன் பண்ணிடுங்க. லாஸ்ட் இயர் இஸ் நாட் அட் ஆல் ஆடிட்னாலும் நீங்கள் என்ன பண்ணிடணும், உங்களோட ஓஎம் பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால எப்போவுமே சொல்லுவோம், எஸ்ஏ 710 ஓஎம் பேராகிராஃபும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி, அது எப்போவுமே அப்படியே அந்த இடத்துல இன்வால்வ் ஆகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எஸ்ஏ 710 கூட எஸ்ஏ 510 ஒன்றாவே இருக்கும். பிகாஸ் எஸ்ஏ 510 டாக்ஸ் அபவுட் ஓப்பனிங் பேலன்சஸில் ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அதை வந்து எஸ்ஏ 710 சேர்த்து பார்த்துக்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இவ்வளோ தான் எஸ்ஏ 710. இந்த அளவுக்கு புரிஞ்சாலே இது அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ்ஏ 710. யூ கோ அண்ட் ஆஸ்க் எனி சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட், நோபடி வில் பி ஏபிள் டு tell the entire standard this clearly, I can tell you. Okay, all the best. We have completed essay 710. If you have any doubts, you can WhatsApp me. Okay, you know my WhatsApp number, right? 9677590232. Okay, done. Bye bye.